மக்களே அண்ட் ஐயோ கைஸ், இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸோ அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க பிகாஸ் ஆஃப் த தம்ப்நெயில் அந்த டாபிக். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் 12th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லா போர்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நான் என்னென்ன வீடியோஸ்லாம் வந்து ஸ்டடி கைடாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேனோ, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமரைஸ்டான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அரௌண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் மூலியமா 12th ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணி கம்யூனிட்டி குரூப்ல சர்க்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் டெலிகிராம் சேனலில் சர்க்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அண்ட் டெலிகிராமில் வந்து 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் என்னோட இன்புட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் எந்த வாட்டி தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து அப்கமிங் March 3 வந்து உங்களோட லாங்குவேஜ் பேப்பர் எழுத போறீங்களா, ஸோ அதுக்கான ஒரு ஆல் தி பெஸ்ட் ட்ரிபியூட்டாக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லை ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆகட்டும், அண்ட் நீங்கள் ஃபைனல் டைம்ல எப்படிலாம் இருக்கணும், உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படியா இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனலை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோஸ் ஆகட்டும் இல்லை இன்புட்ஸ் ஆகட்டும் எடுத்துக்கிட்டது உங்களோட ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து யூடியூப் யூஸ் பண்ணாலும் லைக் அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருக்கிறது தவிர்த்து நீங்கள் பெட்டர் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி யூ ஆர் எ ஸ்டெப் ஹெட். அண்ட் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸும் சரி, உங்களோட ஸ்கோர்ஸும் சரி நல்லா தான் வரும், நம்பிக்கை வைங்க. அண்ட் அட்லாஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாமில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட் அண்ட் த ஃபோக்கஸ் வாட் யூ ஹேவ் அட் த டே. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் போகிறப்ப லைக் நீங்கள் காலையில் எழுந்து போகிறீங்கன்னா, ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் சென்டர் போகிறதா இருந்தாலும் சரி, டேரெக்டாக ஒரு சில பேர் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் போக ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் தட் நீங்கள் அன்றைக்கி காலையில் எழுதுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் எஸ்பெஷலி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அண்ட் நீங்கள் போகக்கூடிய வழியில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அது பக்கம் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரியே வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு போங்க. அண்ட் வாட் எவர் த கான்சிக்வன்சஸ் இட் மேபி, லைக் ஒரு சில ஸ்டாஃப் வந்து ஒரு மாதிரி சொல்லலாம், ஒரு சில லைக் போகிற வழியில் ஒரு சில சின்ன சின்ன தடங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், டோன்ட் எவர் கேர் இட். அண்ட் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்னோட மோட்டோ இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஆக போகிறது தான் ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் போயிட்டு இருக்கு, லைக் நம்ம கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்களா, ஸோ அந்த பென்ஸில் வந்து பிளேஸ் ஆகிட்டு உங்கள் பென்சிலையோ இல்லை சரௌண்டிங்லையோ ஏதாச்சும் கிரிக்கி வச்சிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா வந்து பென்ஸ் மேலே வந்து பென்சில் விசிபிளாக இருக்க மாதிரி கிரிக்கி வச்சிருக்காங்களா, அந்த பென்ஸோட நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸில் ஏதாச்சும் வந்து பேப்பர் பிட்ஸ் வந்து மடிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து இருக்காது. அண்ட் இஃப் சப்போஸ் ஒரு சில இன்டீரியரான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சென்டர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இட் மேபி, ஸோ அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் லைக் பேப்பர் பிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் இருந்து க்ளூஸ் எழுதி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து விசிட் பண்ணாங்கன்னா லைக் நீங்கள் மாட்டீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களை வந்து அடுத்த 3 இயர்ஸ்க்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆக விட மாட்டாங்க. இது வந்து நான் உங்கள் மேலே தப்புன்னு சொல்லலை. அண்ட் தென் நீங்கள் யாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாருமே வந்து லைக் சீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட வந்து போகாதீங்க. ஸோ நான் ஓப்பனாக சொல்ல போனோன்னா, நீங்கள் வந்து ஒரு பிட் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் எழுதுறதை விட லைக் இப்போ வந்து எனக்கு வேற வழியே இல்லை, தேர் ஆர் சம் சான்சஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் வெரி வெரி பெட்டர் டு ஆஸ்க் அண்ட் ரைட் தி ஆன்சர். அதாவது ஒரு ஆன்சர் கேட்டு கூட எழுதலாமே தவிர நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்பிஹேவிங் பார்ட்டிகல்ஸோ, அதாவது என்ன சொல்றது, பிட் பேப்பர்ஸோ இல்லை ஜெராக்ஸ் காப்பீஸோ இல்லை டைனி ஜெராக்ஸஸோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஆஃப் மீ. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்களா. அண்ட் தென் இட் கம்ஸ் டு த செகண்டரி பார்ட். நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கிடுறீங்களா, கொஷின் பேப்பரை வாங்கிட்டு 10 or 15 minutes இருக்கும்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஐ திங்க் 10 minutes ஆஃப் டைம் வில் பி தேர் டு ரிவைஸ் தி கொஷின் பேப்பர், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த 10 minutesல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கிட்டு விட்டு கொஷினை படிக்க வேண்டாம். ஒரு 1 minute கொஷின் பேப்பர் அப்படியே வச்சுட்டு அந்த கொஷினில் எதையுமே ரீட் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் திருப்பி வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க, லைக் என்னோட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஆன்சர் தெரியும் அண்ட் ஐ வில் பி டூயிங் பெட்டர் தென் ஆல் அதர்ஸ் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவ் இம்பாக்டில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ப்ரே பண்ணிக்கணும். அண்ட் தென் கம்ஸ் டு தி பார்ட், அதாவது இந்த 1 minute வந்து நீங்கள் லைக் ஒரு மந்த்ராஸோ இல்லை ஏதாச்சும் வந்து சாண்ட் பண்ணிட்டு இல்லை உங்களோட வே ஆஃப் ப்ரேயரை வந்து லைக் முடிச்சுட்டு பிறகு யூ ஸ்டார்ட் டு ரிவைஸ் தி கொஷின்ஸ். என்னென்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க,
அண்ட் நீங்க 1க்கு 2 வாட்டி கொஷின் பேப்பரை தரவா படிச்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து 1 மார்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பெட்டர் கோ வித் த 5 மார்க் செக்ஷன். எந்த செக்ஷன்ல வந்து அதிகமான மார்க்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அந்த செக்ஷன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வாங்க. தட் இஸ் த வே ஐ ப்ராக்டிஸ்டு சோ ஃபார். ஸோ அந்த மெத்தட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இந்த 5 மார்க் வந்திருக்கா, ஓ நம்ம படிச்ச பெரிய கொஸ்டினே வந்துருச்சு, அண்ட் தென் நம்ம நல்லா எழுதிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்டிமிசம் வரதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதை பண்ணுங்க, இட் வில் பி பெட்டர். அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் அப்படியே சொல்லிட்டு வாங்க. ஸோ அண்ட் தென் நீங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியாதே அப்படின்னா வந்து படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆக வேண்டாம். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, எதெல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம், எதெல்லாம் சாய்ஸ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மெத்தட். ஸோ நீங்க எழுத முடிஞ்சா எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. இஃப் சப்போஸ் நாட், நீங்க உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவான ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணி வைக்கலாம். இட் வில் பி குட் டு லீவ் தி பேப்பர் பிளாங்க். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் உங்களோட ஆன்சர் ஷீட்டை ப்ரெசன்டேஷன் வைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து பவுச் எடுத்துகிட்டு போகிறதாண்டா டிரான்ஸ்பரண்ட் பவுச் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் மறந்துட்டேன். பட் காலேஜில் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இஃப் சப்போஸ் இல்லைனா வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துப்பீங்கல்ல, ஸோ அந்த லாங் சைஸ் ஸ்கேல், ஒரு எரேசர், அண்ட் தென் அட்லீஸ்ட் ட்ரை டு ஹாவ் 3 ஃபவுண்டைன் இங்க் பென்ஸ். ஸோ இங்க் பென் வந்து 2 to 3 வந்து வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு ஜெல் பென், ஒரு பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துட்டு போங்க. அண்ட் த மேஜர் திங் இஸ் தட் பெலிகான்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் பெலிகானை வச்சு நீங்கள் வந்து ஒரு சைட் ஆஃப் த பேப்பர் வந்து ரப் பண்ணிட்டு லைக் நீங்கள் அதர் சைடை வந்து எழுதலாம். ஸோ அது நாள் போக போக என்ன ஆகும்னா, நானே வந்து நிறைய வாட்டி என்னோட நோட்டில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த அதர் சைட் ஆஃப் த பேப்பர்ல வந்து நீங்கள் ஃபவுண்டைன் பென் எழுதிருப்பீங்கல்ல, ஸோ அந்த வேர்டும் வந்து எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் பெலிகான் வந்து யூஸ் பண்றத விட்டுருங்க. பெட்டர் சிம்பிள் திங் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேர்டோ இல்லை ஸ்பெல்லிங்கோ வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒரு லெட் பென்சில் வச்சு, அதாவது உங்களோட மைக்ரோடிக் பென்சில் வச்சு நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர் வந்து எழுதுங்க. தட் வில் பி பெட்டர் when comparing to the usage of the பெலிகான். ஸோ பெலிகானை செட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க் எரேசர் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்க் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து ஃபவுண்டைன் பென் வச்சு எழுதுனா லைக் பேப்பர் வந்து இங்க் எரேசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாயிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணீங்கன்னா பேப்பர் ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. ஸோ இங்க் எரேசர்ல எந்த இடத்துல எரேஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல வந்து பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி எழுதுறது பெட்டர் வென் கமிங் டு மை பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு எரேசர் கம்பல்சரி வச்சுக்கோங்க. தென் 2 பென்சில்ஸ் எடுத்துட்டு போங்க. பிகாஸ் நீங்க வந்து உங்களோட டிப் ஆர் ரீஃபில் ஆஃப் த பென்சில் வந்து ஃபில்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வில் பி அட் தி எட்ஜ் ஆஃப் த பாயிண்ட். ஸோ அது காலி ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. எக்ஸாம் வால்ஸ்லேயே வந்து மற்றவங்க கிட்ட எந்த பொருளும் கேட்கறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்டயே வந்து சஃபிஷியன்டான ஸ்டாக் எல்லாமே இருக்கா அப்படின்றத வந்து இன்ஷூர் பண்ணி எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வந்து எடுத்து போய்க்கோங்க. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பென் அண்ட் பென்சில்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த லாங் சைஸ் ஸ்கேலோட வந்து எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டு போங்க. நான் இந்த வே தான் வந்து ஃபாலோ பண்ணேன். இஃப் சப்போஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டு பாருங்க, எனக்கு அந்த ரூல்ஸ் வந்து மறந்துருச்சு. இஃப் சப்போஸ் பவுச் அலோட்னா லைக் டிரான்ஸ்பரண்ட் பவுச் இருக்கும்ல, ஸோ நான் காலேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ஐ வில் ஷோ தட். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். பிகாஸ் நீங்கள் பவுச்சஸ் எடுத்துட்டு போகிறது வந்து கண்டிப்பாக அலோட் இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பவுச்சஸ்க்கு அலோட் இருக்கா, அலோவன்ஸ் அதாவது அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ கெட் டு நோ தட் ரூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது உங்களோட கொஷின்ஸ் மட்டும்தான். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வந்து உங்கள் பேப்பரில் போர்ட்ரே பண்ணுங்க. அண்ட் யார் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுக்கவே கூடாது. அண்ட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல படித்த கொஷின்ஸே வந்து ஆன்சர் மறக்குதுன்னா ஜஸ்ட் காம் டவுன் யுவர் செல்ஃப் அண்ட் சிட் by 1 or 2 minutes and close your eyes and go back to the place where you have studied that question. and நீங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல இந்த பேஜ்ல படிச்சோம் அப்படின்றத வந்து நீங்க சப்போஸ் இஃப் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம், இல்லை ஹரிபரியா வந்து நான் இந்த கொஸ்டினை விட்டு இந்த கொஸ்டினை லாஸ்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எழுதுறேன் அப்படின்னு போனீங்கன்னா தட் இஸ் பெட்டர். நானும் வந்து அதை தான் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதில் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு தேவையான ஸ்பேஸை வந்து நான் விட்டுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் ஹார் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ன்ற மைண்ட் செட்க்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் தெரியலையே, மற்ற கொஸ்டின்லாம் வந்து எப்படி எழுத போறோமோ அப்படின்ற வந்து ஒரு பேனிக் ஸ்டேட்க்கு வந்து வந்துட வேண்டாம். பிகாஸ் அந்த ஒரு பேனிக் ஸ்டேட் வந்தாலே யூ வில் பி லூசிங் த திங்ஸ் தட் ஆர் இன் யுவர் மைண்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க.
அண்ட் நான் சொன்னல, சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து நீங்க பாதியில விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லாஸ்ட் வந்து நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றப்ப லைக் உங்க ஞாபகம் வரலைன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு 1 or 2 minutes வந்து ரீகலெக்ட் ஆல் தி திங்ஸ். நீங்க எங்க படிச்சீங்க, எப்ப படிச்சீங்க, அது என்ன ரிலேட்டடா படிச்சீங்கன்றது வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து நீங்க ரீகலெக்ட் பண்ணாலே போதும். நீங்க அந்த இடத்துல என்ன படிச்சீங்க அப்படின்றது நிறைய வாட்டி ஞாபகம் வரும். நான் மோர் தென் 5 or 6 டைம்ஸ் வந்து இதை பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரியே வந்து நான் ஆன்சர்ஸை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இட் பி a குட் திங் இஃப் யூ மெடிடேட் டெய்லி. அதாவது நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் உங்கள் மைண்டை ஒரு 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 சர்டைன் லெவலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வே வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எனக்கும் அப்படி தான் வந்து யூஸ் ஆச்சு. எங்களோட ஒரு சில ஸ்டாஃப் லைக் எங்களோட இங்கிலீஷ் ஸ்டாஃபான இம்தியா சாராக இருக்கட்டும் அண்ட் இன்னும் சம் ஆஃப் ஸ்டாஃப், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, சம்மோட் ஒரு 3 பேர் கிட்ட வந்து சொன்னாங்க என்னன்னா, உங்களோட பிரெயினை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்சஸ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் எப்படி ரேம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை லைக் டெம்பரரியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து ரேம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த பெர்மனண்டா கான்செப்ட் வைஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் வந்து லைக் டிஸ்க் டைப், இந்த எஸ்டிடி இருக்குல்ல, அதாவது எஸ்எஸ்டி இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ரோம் டைப் ரீட் ஒன்லி மெமரி டைப் இருக்குல்ல, ஸோ அந்த மெமரி டைப்ல வந்து எல்லா டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லைக் மெடிடேட் பண்ற மாதிரி உட்காந்து நீங்க கண்ணை மூடி காமா யோசிச்சாலே அந்த ரீகலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து திருப்பி வரும். ஸோ யூ கேன் ரைட் தி எக்ஸாம் வெல். அண்ட் தென் அடுத்த ஒரு என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நீங்க சம் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்க வெளியே எக்ஸாம் சென்டர் விட்டு வெளியே வந்துட்டு இருக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணா ஒரு பைசா கூட ப்ரோஜனம் கிடையாது. தட் இஸ் த மெயின் திங். நான் என்னோட செட்லயே நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூல்ல எனக்கு வந்து ஒரு 3 மார்க் 3 1 மார்க் அப்படி இல்லை 4 1 மார்க் வந்து தப்பாயிடுச்சுன்னா they'll be crying for hours. எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாம்க்கே வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து டைம் இருக்கும். அண்ட் அந்த 3 நாளோ இல்லை 2 நாள்லயோ அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த நேரத்துல அந்த 1 டே ஃபுல்லா அந்த ஈவினிங் முடியுற வரைக்கும், அதாவது எக்ஸாம் எழுதின மதியம் முடியுதுல, ஸோ அந்த மதியத்துல இருந்து அடுத்த நாள் வர வரைக்கும் வந்து அழுதுட்டே இருப்பாங்க, நான் இத்தனை மார்க்ஸ் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்க யாருமே பண்ணிடவே வேண்டாம். பிகாஸ் அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலே நீங்க எங்க விட்டீங்களோ ஸோ அந்த எல்லா மார்க்ஸையும் வந்து ரீகெயின் பண்ணி அங்க யூ கேன் ஸ்கோர் வெல். ஸோ அந்த ஒரு தப்பு மட்டும் எப்பயும் பண்றாதீங்க. பி ஆப்டிமிஸ்டிக் அட் த எண்ட் ஆஃப் தி டில் த எண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நினைப்போமே தவிர நம்ம வேணும்ட்டே வந்து மார்க்ஸை வந்து விட்டு வர போறது இல்லை. ஸோ கீப் இன் மைண்ட் திஸ் பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன டிப்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது இந்த எக்ஸாம் டைம்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஃபைனல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களோட பாடி கண்டிஷன் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. அப்போ வந்து கோல்டும் ஆகாத மாதிரி ஹீட்டும் ஆகாத மாதிரி நியூட்ரலாக ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஸோ அந்த ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. லைக் போமேகிரானட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா லைக் மஸ்க் மெலானா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து கோல்டும் ஆகக்கூடாது ஹீட்டும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜூஸஸ் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் உங்கள் பிரெயின் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களோ அண்ட் தென் குளுக்கோஸ் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான எஃபிஷியன்சி தான் உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் குட் டு டேக் எனஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் லைக் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர் சோர்சஸ். ஸோ இதெல்லாமே இருந்தாலே உங்களோட பிரெயின் வந்து ஃபுல் எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகும். அண்ட் ஏர்லி மார்னிங்ஸில் படிக்க ட்ரை பண்ணுங்க. லேட் நைட்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது 12 o'clock midnight 12 o'clock or 1 o'clock மேலே தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் அந்த அளவுக்கு தான் படிப்பேன், அதுக்கு தாண்டி படிச்சதில்லை. அதுக்கப்புறம் வரதை வந்து நீங்க 3 மணிக்கு மேலேயோ 4 மணிக்கு மேலேயோ எழுந்து படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அபவுட் 4 hours ஆஃப் ஸ்லீப் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் டே. ஸோ இப்போ நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து முன்னாடி நாள் வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் இந்த டைம்லலாம் பிகினிங் லாங்குவேஜஸ் டைம்லலாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் 5 hours to 6 hours வந்து தூங்கி உங்களோட தூக்கத்துக்கான டியூரேஷன், அதாவது அந்த தூக்கத்தை வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பிசிஎம் அண்ட் பயாலஜி வரப்போ வந்து இந்த தூக்கத்தை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாக்ரிஃபைசஸ் தான் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேற வழியே கிடையாது. அண்ட் அந்த மாதிரியான நேரத்தில் அட்லீஸ்ட் 3.5 hours 4 hours வந்து தூங்குங்க. தட் இஸ் த அட்வைசபிள் ஸ்லீப்பிங் டைம் ஐ வுட் சஜஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு எது வந்தாலும் வந்து படிங்க. பிகாஸ் நீங்கள் தூங்கி எழுந்த அதே ஒரு மைண்ட் செட்டப்போடு படிச்சிங்கன்னா நீங்கள் காலையில் படிக்கிறது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ட்ரை திஸ். அண்ட் வேற என்ன விஷயங்கள் விட்டுருக்கேன், லைக் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பேன். உங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்து ஸ்டேபிளைஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் பி ஹெல்பிங் யூ ஃப்ரம் பேசிக் லெவலில் இருந்து நீங்கள் ஒரு டாப் லெவல் போகிறதுக்கு உங்களோட மைண்ட் செட்டை வந்து கன்ஃபார்மாக யூஸ் ஆக போகுது. ஸோ கீப் இன் மைண்ட் தட். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் டியூரேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் என்னோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அண்ட் தென்
என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னோட இன்புட்ஸை நம்பி இருக்கக்கூடிய அந்த 1200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விதமா வந்து அமையணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் அட் லாஸ்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ எப்பயுமே வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் அவங்களாம் பேசுவாங்க, லைக் நானே வந்து நிறைய சொல்லியிருப்பேன், உங்களோட ஸ்கோரிங் வந்து முக்கியம், உங்களோட மார்க்ஸ் முக்கியம், கட் ஆஃப் முக்கியம்னு சொல்லிட்டு. யா, கீப் தோஸ் ஷிட்ஸ் அபார்ட் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ஸ்கோர். அந்த நீங்க என்ன ரீகலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களோட ரிவிஷன்லாம் பண்ணி வச்சிருப்பீங்களா, ஸோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட் மேட்டர்ஸ். அண்ட் ரொம்பலாம் வந்து பயந்துக்க வேண்டாம். பட் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியாகணும். லைக் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ என்னடா இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. நானே வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டைம்ல வந்து லைக் இந்த மாதிரியான ரூல்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணாமல் இருக்கணும். மால் ப்ராக்டிஸ் பண்ணா லைக் தெல் ஹேவ் சர்டைன் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருப்பேன். இட் இஸ் பிகாஸ் நீங்க வந்து இந்த தப்புலாம் பண்ணா லைக் இது பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுட்டா யூ வில் பி நாட் டூயிங் தோஸ் திங்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்க சேஃபா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனாலதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக பேசினாலும் லைக் பின்னாடி போக போக வந்து நான் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் எக்ஸாமுக்காக எப்பயுமே வந்து பயப்படாதீங்க. எங்க ஸ்கூல்ல என்ன ஃபன் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் பப்ளிக் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குன்னா நாளைக்கும் இருக்கு. லைக் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு சாயங்காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு காலையில் எக்ஸாம், இன்னைக்கு சாயங்காலம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு காமனா வந்து ஒரு லெபார்டரி மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஹால். ஸோ அந்த ஹாலில் வந்து எல்லா பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ எந்த வீடியோன்னு தெரியல, எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா யூடியூப்ல தான் எடுத்திருப்பாங்க. லைக் அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடைசியும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகுதானே எனக்குலாம் பயமே வந்துச்சுன்ற மாதிரி ஆயிட்டு, எங்களோட ஸ்டாஃபும் வந்து ஜோவியலா அதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில லைக் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து இன்புட்டா கொடுக்கக்கூடிய வீடியோஸை இக்னோர் பண்ணுங்க. ஜஸ்ட் கோ வித் ஆப்டிமிசம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். எனக்கு என்ன ஆசைன்னா, நான் இந்த மென்டர் பண்ணக்கூடிய 1200 ஸ்டூடெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் மோர் தென் 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 550 மேல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. லைக் அது கொஞ்சம் பேராசையா கூட இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க அண்ட் என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்டில் தென் நம்ம இது ரிசல்ட்ஸா வந்துட்டு இருக்கு, இது 70% என்ன பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் எடுத்து அதோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். So it is my first time to mentor such a huge amount of students with my materials and என்னோட ஓன் இன்புட்ஸாக இருக்கட்டும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும். ஸோ என்னால் எந்த பெஸ்ட் வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் யோர் டைம் டு கிவ். அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணுங்க எக்ஸாமை. லைக் ஃபுல்லாக வந்து ஆப்டிமிசமாக இருங்க. ஸோ வெரி குட், ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல் கைஸ். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதிகாந்த் ராஜ். ஸோ மறக்காம எல்லா எக்ஸாம்ஸையும் தரமாக செஞ்சுட்டு வாங்க.